வணக்கம் மோகன். டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய உயிர் நாடியாக விளங்கிட்டு இருக்கிற இந்த மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் தற்போது தண்ணீர் இல்லாமல் காட்சியளிப்பது வேதனை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையினுடைய மொத்த நீர்த்தேக்க உயரம் என்பது 120 அடி. மொத்த நீர் இருப்பு 97.47 டிஎம்சி ஆகும். மேட்டூர் அணை கட்டுவதற்கு முன்பே பண்ணவாடி, கோட்டையூர் வாழ்ந்த பகுதிகள், பல்வேறு கிராமங்கள் மற்றும் பல்வேறு கோவில்கள் வழிபாடு நடத்தி வந்தனர். அதையெல்லாம் தற்போது அந்த இடத்தில் தான் தற்போது மேட்டூர் அணையானது கட்டப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் தற்போது சரிந்திருப்பதால் மேட்டூர் அணையில் மூழ்கி இருந்த நந்தி சிலை, கிறிஸ்துவ தேவாலயம் தற்போது முழுவதுமாக வெளியே தெரிகிறது. மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட இடத்தில் 120 அடி கொண்ட மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் நீர்மட்டம் 70 அடிக்கு மேல் குறையும் போது பண்ணவாடி நீர்த்தேக்க பகுதியில் மூழ்கி இருக்கும் நந்தி சிலைகளின் தலைப்பகுதி, கிறிஸ்துவ ஆலயத்தின் முகப்பு வெளியே தெரிய வந்தது வழக்கம். இந்த நிலையில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் தற்போது தொடர்ந்து தெரிந்து வருவதால் நந்தி சிலை, கிறிஸ்துவ தேவாலயம் முழுவதுமாக தற்போது வெளியே தெரிகிறது. மேலும் தண்ணீரில் மூழ்கியிருந்த ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தின் கோபுரத்தின் மேல் பகுதி நீருக்கு வெளியே தெரிய தொடங்கியுள்ளது. இதனை சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் பரிசல் மூலமாக சென்று வழிபாடு செய்து வருகின்றனர். மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையினுடைய இன்றைய நீர்மட்டம் 54 அடி 32 அடியாகவும் நீர் இருப்பு 20.64 டிஎம்சியாகவும் உள்ளது. அணையில் இருந்து தற்போது குடிநீருக்காக 1200 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேலும் தற்போது தென்மேற்கு பருவமழை கை கொடுத்தால் மட்டுமே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தற்போது மேட்டூர் கடல் போல் கடந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் கடல் போல் காட்சியளித்த மேட்டூர் அணை தற்போது வறண்டு பாறை திட்டுகளாக காட்சியளிக்கிறது. தற்போது நீரில் மூழ்கிக்கக்கூடிய நந்தி சிலை, கிறிஸ்தவ தேவாலயங்களை பார்க்க ஏராளமான கிராம மக்களும் அதே போல சுற்றுலா பயணிகளும் தற்போது படையெடுக்க தொடங்கியுள்ளனர்.